டூரியன் பழத்தை பிடிக்காது என்று சொல்பவர்கள்ட்ட நீங்க ஏன் டூரியன் பழம் உனக்கு பிடிக்காதுன்னு கேட்டால் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், அதனுடைய மனம் மிகவும் ஸ்ட்ராங்கான, சகிக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமான ஒரு மனம் இந்த டூரியன் பழத்தினுடைய மனம். அதே போல டூரியன் பழத்தை பிடிக்கும் என்று சொல்பவர்கள்ட்ட ஏன் டூரியன் பழம் உனக்கு பிடிக்கும் என்று கேட்டால் அவர்கள் சொல்ற முதலாவது விஷயம் என்று சொன்னால் அதனுடைய ருசியும் அதனுடைய மனத்தை போல தீவிரமான ஒன்றுதான். ஆகவே இந்த டூரியன் பழத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கு இரண்டு பக்கங்கள் இருக்கு. முதலாவது அதனுடைய ருசி, இரண்டாவது அதனுடைய மனம். ஆகவே இந்த டூரியன் பழத்தில் ருசியை முதன்மைப்படுத்துபவர்கள், போக்கஸ் பண்ணுபவர்களுக்கு அந்த பழம் பிடிக்கிறது. அதே போல இந்த டூரியன் பழத்தில் மனத்தை அதிகம் போக்கஸ் பண்ணுபவர்கள், முன்னிலைப்படுத்துபவர்களுக்கு அந்த பழம் பிடிக்காமல் போகிறது. இப்படித்தான் இந்த மூன்றாவது வகையான மனிதர்கள். அவர்களிடத்தில் இரண்டு மிகவும் ஸ்ட்ராங்கான பக்கங்கள் இருக்கு. ஒரு நல்ல பக்கம், இன்னொன்று கூடாத பக்கம், அல்லது மிகவும் ரசிக்கக்கூடிய ஒரு பக்கம், மிகவும் மட்டமான ஒரு பக்கம். அவர்கள் மீதான எங்களுடைய உறவு, நெருக்கம் எது சார்ந்தது என்று சொன்னால் அந்த இரண்டு பக்கங்கள்ல நாங்கள் எந்த பக்கத்தை போக்கஸ் பண்ண போகிறோம், எந்த பக்கத்தை நாங்கள் நெருங்க போகிறோம், எந்த பக்கம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்றதை வைத்துத்தான் இந்த மனிதர்களுடைய நெருக்கம் கட்டமைக்கப்படுகிறது.